ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். நல்லா காரசாரமாக எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நாட்டுக்கோழி குழம்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துடுறேன். இது கூடவே சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்ப்போம், அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம்னா ரொம்ப அதிகமாக காரம் ரொம்ப அதிகமாகிடும். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி லைட்டாக கலரும் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறேன். ஒரு தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் சுத்தமாக அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் மசாலா வேணும்னா கூட நீங்கள் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா கரம் மசாலாவே கூட போதும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சிக்கனோட சேர்த்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நம்ம குக்கர்லேயே வேக வைக்க போகிறதுனால இப்போ நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நாட்டுக்கோழியெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பாத்திரத்தில், அதனால் குக்கரில் நம்ம வேக வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நான் மசாலா சேர்த்து சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை நான் வந்து சேர்த்துக்கிறேன், தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இட்லிக்கு தான் இப்போ நான் வந்து குழம்பு செய்கிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இட்லிக்கு தொட்டு சாப்பிட நல்லா இருக்குன்றதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 4 விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட்டும் குறைஞ்சிருச்சு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் திரும்பவும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு குழம்பை கொதிக்க வச்சுக்க போகிறேன். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். கொதிக்க வச்சாதான் நல்லாயிருக்கும் குழம்பு. நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா அப்படியே குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு விடாமல் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லா கூடும். கடைசியாக இது கூட தேங்காவை கொஞ்சம் எடுத்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கெட்டியாக. இந்த தேங்காய் பாலை ஒரு 50 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 50 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இப்போ கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இட்லிக்கு தான் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை சாதத்துக்கும் நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு எல்லாமே நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செஞ்சுருக்கோம்.
1/2 கிலோ நாட்டுக்கோழிக்கு எல்லா மசாலாவும் நம்ம கரெக்டாக போட்டு செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து இப்போ நாட்டுக்கோழி குழம்பு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.